சரி, இதுதான் வந்துட்டு தட்சணாமூர்த்தி. நம்ம கோயிலில் ரொம்ப ஸ்பெஷல். நம்ம கோயிலில் வந்துட்டு சனீஸ்வரனும் குரு பகவானும் ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ அதனால் அவங்கள வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு சும்மா ஒரு நல்ல பெரிய உருவமாக காமிக்கணும் சொல்லிட்டு நம்ம காமிக்கிறோம். ஓகே, இப்படியே வந்தீங்கன்னா இங்கிட்டு வந்துட்டு சனீஸ்வரர் இருப்பார். அதுவும் ஸ்பெஷல் நம்ம கோயிலில். ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து கோயிலில் சனீஸ்வரன் ரொம்ப ஸ்பெஷல்னால வந்து சனீஸ்வரன் நாங்கள் வந்து குரு பயிற்சி சனி பயிற்சி செய்வோம். இது வந்துட்டு பரிகார சிலைனால இன்றைக்கி 2 சிலையும் வந்து பார்வைக்கு வச்சு. இது வந்து பார்வைக்கு தான். ரெண்டாவது வந்து இந்த ஆஞ்சநேயர் சிலை வந்து கொஞ்சம் வித்தியாசமான சிலை. ஏன் சொல்கிறேன்னா வந்துட்டு இவரோட கிரீடம் வந்து அவர் வாளாலே இருக்கும். ஸோ அதனால் இவருக்கு பேர் வந்து வால் கிரீடம் ஆஞ்சநேயர். ஏன்னா கிரீடம் இல்லாட்டியும் அவர் வாழை கிரீடமாக செஞ்சு வச்சுருவார். ஸோ அதனால் வந்து அந்த கிரீடத்தை வந்து நம்ம வந்து மேலே காமிச்சிருக்கோம் அவருக்கு. ஸோ நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா இது வந்து சவுத் இந்தியாவில் உள்ளது. அதாவது பஞ்சமுக ஹனுமான் சொல்லுவாங்க. ஸோ பஞ்சமுக ஹனுமான் ஏன்னா பிகாஸ் அவர் வந்துட்டு 3 பஞ்சமுகம், அதாவது எல்லாமே அதில் அடங்கினது தான் அந்த பஞ்சமுகம். வந்து பஞ்சமுக ஹனுமான் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு அவருக்கு தனியாக ஒரு பேர் இருக்குது பஞ்சமுகம்னு. அதுதான் அந்த சிலையை நம்ம காமிச்சிருக்கோம் வித்தியாசமாக. இது சவுத் இந்தியாவில் உள்ளது இந்த சிலை. அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து வியட்நாமில் வந்துட்டு நாங்கள் எல்லாம் போய் பார்த்து அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த சிலைலாம் வந்து நாங்கள் வந்து செஞ்சோம். வியட்நாமில் இந்த உருவத்தில் இருப்பார். இதுதான் வந்து ஹனுமான் ஃப்ரம் வியட்நாம் போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து இப்படி வந்தீங்கன்னா இது வந்துட்டு பாலியில், இது வந்து இந்தோனேஷியாவில் உள்ளது. அதாவது பாலி வந்து ஐலண்டு, இந்தோனேஷியா வந்துட்டு ஜகார்த்தா அந்த மாதிரி. அவர் இதில் வயசான உருவத்தில் இருக்கிறது தான் இந்த ஆஞ்சநேயர். இவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார், வயசான தோற்றத்தில் இருப்பார். ஸோ அதனால தான் வந்துட்டு அவர் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி செஞ்சுருக்கோம். ஸோ அதை நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா தாய்லாந்து ஆஞ்சநேயர். தாய்லாண்டில் வந்துட்டு அவர் இப்படி தான் இருப்பார். கத்தியோட இதோட வந்துட்டு இந்த முகத்தோடு தான் அவர் இருப்பார். ஏன்னா அவர் வந்துட்டு தாய்லாண்டில் ரொம்ப பவர்ஃபுல். அவர் வந்து ரொம்ப மாந்திரிகத்துக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப பயன்படுத்துவாங்க. அவரோட உருவத்தை வந்து நாம் வந்து இங்கே செஞ்சுருக்கோம். ஸோ இது அப்புறம் இங்கே இப்படியே வந்தீங்கன்னா நேபாள் வந்து வந்துட்டு நம்ம வந்து சொல்கிறோன்னா நேபாள் வந்து ரொம்ப ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதான் அது அங்கே வந்துட்டு அவர் ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஃபேமஸானவர். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா வெல்நோன், ஆருக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு அவரை தெரியும் அங்கே. ஸோ நேபாளில் வந்து இப்படி தான் இருப்பார். ஆனால் நேபாளில் வந்துட்டு உள்ளவர் வந்து ரொம்ப பவுனு பைப்பார். உடம்பு மூலம் தான் ரொம்ப பவுனு இருக்கும். ஸோ அவங்களோட இதில் வந்து அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து கம்போடியாவில் வந்துட்டு இந்த உருவத்தில் இருப்பார். இந்த உருவம்னா வந்துட்டு ஏன் அந்த உருவத்தில் இருக்கார் எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் அவர் கை மேலே வச்சுட்டு இப்படி இருப்பார் அந்த உருவம். ஸோ கம்போடியாவில் வந்துட்டு இந்த சிலை வந்து ஏற்கனவே வந்து வார் டைமில் வந்து அமெரிக்கன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் திருப்பி அந்த கவர்மெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணி திருப்பியும் கொண்டாந்து கம்போடியாவில் கொடுத்துட்டாங்க. ஸோ கதை இருக்குது. அந்த கதை நீங்கள் வந்துட்டு கூகுள் பண்ணி பார்க்கலாம். இதுதான் அந்த சிலை, ஆஞ்சநேயர் சிலை. ஸோ நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் வந்து அந்த வாழைக்கோபுரம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி முனீஸ்வரர் இருக்கார் மேலே, அதையும் பார்க்கலாம். ஏன் அந்த முனீஸ்வரர் அப்படி செஞ்சுருக்கோன்னா பிகாஸ் பின்னால் வந்துட்டு எந்த ஒரு கெட்ட ஒரு இதுவும் வரக்கூடாதுன்னு தான் அந்த சிலை வந்து நம்ம அவரை பின்னால் வச்சுருக்கோம். கொஞ்சம் ஆங்காரமாக இருப்பார். ஸோ அது ஒன்று. ஸோ இதுதான் அந்த வியூ. நீங்கள் இங்கேருந்து எல்லா வியூவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒன்றும் பார்வையாளருக்கு திறக்காமல் இருக்கோம். ஏன் திறக்காமல் இருக்கோன்னா கொஞ்சம் வேலைகள் ஒன்றும் முடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம ஒன்றும் செய்யலை. கீழே உள்ளது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட், இது மேலே உள்ளது வந்து செகண்ட் பார்ட். ஸோ இது வந்துட்டு ஏன் நம்ம மெயின்லாம் இருக்காங்க, இது வந்துட்டு ராமருக்காக வந்து செஞ்சது. அதாவது அயோத்தியில வந்து ராம் மந்திர் சொல்லுவாங்க. ஸோ ராமரோட இடம். ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணி கிரியேட் பண்ணோம். ஸோ ஓகே, அது வந்துட்டு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்துட்டு அந்த வாலோட ஸ்பெஷாலிட்டி வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். ரொம்ப பேருக்கு வந்து தெரியல. அதாவது வால் வந்து என்ன ஒரு மாதிரியா என்ன ஒரு ஒரு ஃபிகர்னா ஒரு 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 இதை வந்து ரோல் வந்து அந்த ராமாயணத்துல வந்து ஆஞ்சநேயரோட ஹனுமானோட வால் வந்து எவ்வளவு பவர்ஃபுல், அது முக்கியத்துவம் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. உங்களுக்கு தெரியும், ராமாயணம் வராத முன்னுக்கு வந்து விஷ்ணு வந்து சிவனை பார்த்து இந்த மாதிரி வந்துட்டு ராமகாயம் செய்ய போறோம். ஸோ அந்த ராமகாயத்துக்கு நீங்க தான் வந்து ஹனுமானா வரணும்னு. ஹனுமானோட வேலை உங்களுக்கு தெரியும், அவர் பிறக்கும் போதே வாளோட பிறப்பாரு. ஸோ அதனால வந்துட்டு அந்த வால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வால் ஏன் இம்பார்ட்டன்ட்னா வந்துட்டு ஏன்னா இந்த கதையை வந்து விஷ்ணு வந்துட்டு சிவன் சொல்லும் போது சிவன் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கதையை வந்து பார்வதி தேவிகிட்ட சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க, நானும் வந்து இதுல ஒரு பங்கு எடுத்துக்கிறேன்னு. அப்ப சிவன் என்ன சொல்றாரு, எல்லாருமே தேவர்களை வந்துட்டு பங்கு எடுத்துட்டாங்க. ஸோ அதனால
நீங்க பங்கு இருக்கிறது கஷ்டம், ஏன்னா எனக்கும் தெரியல. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க எந்த அவதாரத்துல போறீங்கன்னா, நான் ஹனுமானா போறேன். இப்ப ஹனுமானமா போகும்போது வந்துட்டு உங்களுக்கு வால் இருக்கும்ல, அந்த வால் வந்து நானா அந்த வாளா வரேன் அப்படி சொல்லும் போதுதான் வந்துட்டு அந்த ஹனுமானுக்கு வந்துட்டு அந்த வால் வந்து பார்வதி தேவி. அதனாலதான் வந்து என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அந்த வால் தான் வரும். ஏன்னா பார்வதியா இருக்கதா அவருக்கு காவலா இருக்கிறது வாலு, ஹனுமானுக்கு காவலா இருக்கிறது அவர் வாலு. அப்ப அது வந்து பார்வதி. அதனாலதான் நுனியில வந்து முடி இருக்கும். எந்த ஒரு வானரத்துக்கும் முடி இருக்காது வால்ல. ஆனா இவருக்கு வந்து முடி இருக்கும். ஏன்னா அதுதான் அவங்க ரிசம்பர் பண்றது. சோ இத வந்து பிள்ளைங்களுக்கு காமிக்கணும். அதாவது ரொம்ப சிம்பிளா காமிக்கிறதா இருந்தா எப்படி காமிக்கிறது, கோபுரம் ரொம்ப உயரத்துல இருக்கு, சோ எப்படி நம்ம காமிக்கிறது, ஒரு பிள்ளைங்க பேரண்ட்ஸ் கூட எப்படி அதை நம்ம ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு காமிக்கிறதுக்கு தான் அந்த ஒரு உருவத்தை வந்து நம்ம வந்து செஞ்சிருக்கோம். எப்படி செஞ்சிருக்கோம்னா, சோ நீங்க பாக்குற மாதிரி வந்துட்டு இதுதான் அந்த பார்வதி தேவி. நீங்க கீழே பாத்தீங்கன்னா அந்த வால் காலா வந்து அவங்க உருவமா இருப்பாங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா இது ஒரு வால். ஆனா அந்த உருவத்தை வந்து மக்களுக்கு காமிக்கணும், அதாவது பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்துட்டு இதை செஞ்சோம். ஏன்னா முழுக்க முழுக்க அந்த கோயில் வந்து நீங்க கேட்டீங்கன்னா வந்துட்டு ரொம்ப விஷயம் வந்து பிள்ளைங்களுக்காக செஞ்சதுதான். சின்ன சின்ன சிலைங்கள் எல்லாமே ரொம்ப வந்துட்டு அந்த அந்த மினிச்சர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். பிள்ளைங்க வரது அவங்களோட இதுல வந்து பார்வையில பார்த்ததுதான் அதை டிசைன் பண்ணதும் அது மாதிரிதான். ஸோ அது வந்து பிள்ளைங்க காமிச்சீங்கன்னா தெரியும், இதுதான் வால். அப்ப நீங்க அந்த ஆஞ்சநேயர் வால் நீங்க வந்து வால் கோபுரம் பாக்குறது வந்து உண்மையிலே அது வந்து பார்வதி கோபுரம், பார்வதி மொனுமெண்ட் டவர், அதாவது பார்வதியோட கோபுரம் தான் அது. ஸோ அதை காமிக்கிறதுக்கு தான் இங்க வந்து இவர் இப்படி செஞ்சிருக்கோம். சரி, இதுக்கு வந்து ஏன் வந்துட்டு இப்படி வந்திருக்காங்கன்னு காமிக்கிறதுக்கு நிச்சயமா வந்து ஆஞ்சநேயர். அப்ப அவரும் சிவனும் சேர்ந்ததுதான் வந்து பிள்ளைங்களுக்கு எப்படி நீ சொல்லு, சிவனும் ஆஞ்சநேயரும் ஒண்ணுதான். அப்ப அந்த அவதாரத்தை தான் வந்தவர். ஸோ அதனால வந்துட்டு அதுக்காக இந்த சிலை நம்ம செஞ்சிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பாதி சிவன் பாதி. ஏன் அதை காமிக்கிறோம்னா ரெண்டு பேரும் ஒண்ணுதான், அந்த அவதாரத்துல வந்தவர் தான் இவரு. சோ அவர் உடம்புல இருந்து அந்த வால் விளையாவே காமிக்கிறது. அப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா பிள்ளைங்க வந்துச்சுன்னா ஏன் இப்படி பாதி பாதியா இருக்காங்கன்னா அவரு தான் இவரு, இவரு தான் அவரு. சோ காமிக்கிறதுக்கு தான் வந்து ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதனாலதான் வந்துட்டு பாதி பாதி சிவன் பாதி செஞ்சிருக்கோம். அது எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா பிகாஸ் வாலகோபுரங்கிறது வந்துட்டு நினைக்கிறேன் இங்க மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அது வந்து நான் அந்த டைம் டிசைன் பண்ணும்போது அது அது அவரோட ஒரு ஒரு ஆயுதமா இருந்தது வாலு. ஸோ என்ன நடந்தாலும் அந்த வாலு தான் முன்னுக்கு நிற்கும். ஸோ ஏன்னா அது பார்வதியா இருக்கிறனால ஸோ அது அந்த இதை காமிக்கணும் எல்லாத்துக்குமே சொல்லிதான் நம்ம இந்த சிலையை வந்து உருவாக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷல், எங்கேயும் இருக்காது. ஆனால் ரொம்ப நாள் பிடிச்சி டிசைன் பண்ணி இதுகிட்ட ஒரு 3 வருஷம் கிட்ட ஆச்சு இதை வந்துட்டு அதை கொண்டு வர கான்செப்டை கொண்டு வர்றதுக்கு. ஸோ அதனால ரொம்ப ஸ்பெஷலு. அதே மாதிரி இது ஏன் இந்த ராம் மந்திர்னு சொல்றேன், ராமருக்கு வந்துட்டு ஒரு இடம் இருக்கணும்னு வந்து சொல்லும் போது நாங்க வந்துட்டு ஹனுமானுக்கு தான் வந்து அரண்மனை கட்டணும், பேலஸ் கட்டணும். ஆனா அவரோட குரு வந்து ராமரா இருக்கிறதுனால இது நிச்சயமா வந்து இது அவரா கேட்டது. ஸோ அதனால வந்துட்டு நாங்க இது டிசைன் பண்ணி பண்றதுக்கே 10 வருஷம் ஆச்சு. காஸ்டும் ரொம்ப கூட. ஸோ ரொம்ப நாள் டைம் எடுத்தா இதுவும் செஞ்சோம். ஆனா ராமர் எப்படி வந்தாருன்னு கேட்டீங்கன்னா இது அவரோட இதுலதான் வந்தது. ஒரு விஷயம் வந்துட்டு அயோத்தியால வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் போது நாங்க ராமருக்கும் இங்க வந்துட்டு கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டு ஒரே டைம்ல செஞ்சோம். அதுல சில விஷயங்கள் நடந்ததை பார்க்கும்போது வந்து தெரிஞ்சிச்சு எங்களுக்கு, அவருக்கு வந்து ராமர் வரணும்னு சொல்லி அவருக்கு மனப்பூர்வமா அவரு விரும்பினது. ஸோ அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு மகாபலிபுரத்துல 2 பேருமே சேர்ந்து கட்டிப்பிடிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒரு சிலை இருக்கணும். ஏன்னா அது எங்கேயுமே இல்லை. ஏன்னா அவங்க 2 பேருமே ஒண்ணுன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக ரொம்ப ஸ்பெஷலா 1 year பிளாஸ் அந்த சிலையை டிசைன் பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம். கடைசியில வந்துட்டு அந்த சிலை எப்படி இருக்குன்னு நம்ம காமிப்போம். இது எல்லாமே வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்வோம். என்னைக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு அரண்மனையோ உதவி செய்யறதுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் பிடிக்கும். இதே 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணீங்கன்னா அழகா நாங்க வந்துட்டு காமிப்போம். ஏற்கனவே எல்லாம் ஊர்ல உள்ள சிலையும் காமிச்சிட்டோம் உங்களுக்கு. ஸோ இன்னும் நிறைய 2-3 சிலைகள் இருக்கு. ஆனா இப்போதைக்கு வந்து ஒன்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கனால ஒன்றும் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம ஒன்றும் காமிக்க முடியாது. ஆனா இதெல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு வந்து ஏன்னா இதுதான் அந்த ஸ்டாரிகள் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும். இதெல்லாம் வந்து சாதாரணமா வரல. இதெல்லாம் வந்துட்டு ஒரு தெய்வீக காரியம் செய்யணும்னா அது அதுக்கு சில விஷயங்கள் நடந்து இதெல்லாம் வந்துட்டு எனக்கு இயற்கையா நடந்தது. ஆஞ்சநேயரோட பிளஸிங்கும் அவர் ரெக்வயர்மெண்ட் அவர் கேட்டதுல நடந்ததுதான். எல்லாமே வந்து வெரி காஸ்ட்லி. எல்லாமே செய்யறதுக்கு டைமு நேரங்கள் செலவு பண்ணி இதுக்கு அப்படிதான் கான்செப்ட்ல செய்யணும்னு சொல்லி நம்ம செஞ்சது. ஸோ அதனால
இதுதான் இந்த இப்போதைக்கு வந்துட்டு இன்னொரு பாகம் இருக்கு. நான் அது வந்து இன்னொரு இதை நாங்கள் இன்னும் முடிக்கல. அது இன்னொரு பாகங்கள் இருக்கு. அந்த பாகங்கள் வரும்போது நாங்கள் வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு வந்துட்டு நாங்கள் வந்து இதுதான் வந்து மக்களுக்கு வந்து காமிக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பட் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வருஷத்துக்குள்ள எல்லாம் சரியாயிருச்சுன்னா திறந்துருவோம் மேலே. ஆனால் ஒன்று மட்டும் சொல்றேன், மேலே வந்து கொஞ்சம் சின்ன இடம், படிகள் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் மேலே வந்து பார்க்குற மாதிரி வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டேயை நாங்கள் தெரிவிக்கிறோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்களோட சப்போர்ட் இருக்கிறனால எதாக இருந்தாலும் சாத்தியமா இருக்கும். ஸோ அது மனப்பூர்வமா நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்க எல்லாம் பக்தர் வந்து சப்போர்ட் கொடுக்கறனால, சப்போர்ட் சொல்றதால அவருக்கு நம்பிக்கை வச்சு வரீங்க, ஆஞ்சநேயனுக்காக வரீங்க. ஸோ இது அவரோட என்ன சொல்லுவாங்கன்னா அரமனை. ஸோ நீங்க வந்து அவரை இது பண்ண நிச்சயமா எல்லாமே நல்லபடியா நடக்கும். இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்த காரணமே வந்து இதனாலதான். ஸோ அதனால வந்து நீங்க ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். பிள்ளைங்களை நிச்சயமா கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த இடம் நம்ம வந்து அமைச்சிருக்கோம். ஸோ அதனால எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. This time I want to take this opportunity to thanks all the relative authorized people and DBKL and Tourism Malaysia and all the approval that's given to us and that, and the government which is support us in throughout our journey and our construction and all the other issues which is ahead. And big thanks to all the people who involved, especially on the government sector and for our construction, especially DBKL. Thank you so much for your support. And same time, I just like to take this opportunity to thanks all our devotees who was supporting us for throughout the year, many years ago, like 30 over years, and then still coming and giving us the support. And I really thank them from bottom of my heart. Thank you so much. Keep giving support. And Hanumanji is always here, open heart, to waiting for you all to come and visit him and the temple, especially for kids. This is designed and it's purely designed by nation. You are looking at the designer. I'm the one who designed the palace for Hanumanji. So I want all our devotees and visitors, tourists to come and visit our temple. Humbly request for all of you all to just come and visit the temple. Thank you so much. And to everyone who's already visited the temple, and please come every year and visit the temple. We have Hanuman Jayanti, we have Ramanavami, we have all the functions. We will always celebrate here, and especially Hanuman Jayanti is our grand celebration for Hanuman's birthday especially. So thank you so much for everyone, and God bless, Hanuman bless, and all that. Thank you so much.